வணக்கம். இந்த வாரமும் நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் முதல் விமர்சனம் ஜே பேபி நீலம் புரொடக்ஷன்ஸுக்காக அறிமுக இயக்குனர் சுரேஷ் மாரி டைரக்ட் பண்ணியிருக்கிற படம். ஊர்வசியோடைய நடிப்புக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். இப்போ கிடையாது, எப்போ மைக்கேல் மந்தன, கமலஹாசன், மகளிர் மட்டும், மாயாபஜார், 1995, வனஜா கிரிஜான்னு அவங்க நடிப்பில் பொழந்து கட்டின பல படங்களை பல தடவை நான் பார்த்துருக்கேன். பொதுவாக சினிமா ரசிகர்கள் எல்லாரும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஊர்வசி பிடிக்குங்கிற மாதிரி நானே அசியூம் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஜே பேபியை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் ஆல்ரெடி மீடியாவுக்கு சில நாட்கள் முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதில் மோஸ்ட்லி இந்த படத்துக்கான பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்திருக்கு. நான் இன்னைக்கு ஆடியன்ஸோட தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் நான் உங்ககிட்ட கேட்குறதா சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், லைக். ஜே பேபி ஊர்வசிக்கு 5 பசங்க. இதில் மாறனுக்கும் தினேஷுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து திடீர்னு ஒரு நாள் கால் வருது. உங்கள் அம்மா கொல்கட்டாவில் இருக்காங்க, இங்கே 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அம்மா எங்கே போனாங்க கூட தெரியலையான்னு திட்டி போய் ஒழுங்காக போய் அம்மாவை கூட்டு வர வழியை பாருங்கன்னு மிரட்டி அவங்கள கொல்கட்டாவுக்கு அனுப்புகிறாங்க. தினேஷுக்கும் மாறனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, 2 பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லை. ஆனாலும் அம்மாவை கூட்டு வரதுக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் கொல்கட்டாவுக்கு கிளம்புறாங்க. ஸோ இவங்களால் அவங்கள கூட்டு வர முடிஞ்சுதா இல்லையா, அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இவங்க சந்திச்சாங்க, ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, சென்னையில் இருக்கிற ஊர்வசி எப்படி கொல்கட்டாவுக்கு போனாங்க, இதெல்லாம் தான் ஜே பேபி. இந்த படம் அவுட் அண்ட் அவுட் ஊர்வசியோட ஒன் விமன் ஷோ. விமன்ஸ் டேக்கான ஒரு பெர்ஃபெக்டான ரிலீஸ். அவங்க மட்டும் இல்லைனா இந்த படத்துடைய பல முக்கியமான மொமெண்ட்ஸ் ஒர்க் ஆயிருக்காது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் முழுக்க இவங்களுடைய டாமினேஷன் தான். ஒரு நிமிஷம் சிரிக்க வைக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் அழ வைக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் வெறுக்க வைக்கிறாங்க. என்ன ஒரு ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ், அட்டகாசம். அதுவும் ஆடியன்ஸை திட்ட வச்சுட்டு அடுத்த சீன்லேயே ஒரே ஒரு டயலாக்ல ஆடியன்ஸை கலங்க வைக்கிற எபிலிட்டி வெகு சில நடிகர்களுக்கு மட்டுமே இருக்கு. அதில் ஊர்வசி டாப்ல இருக்காங்க. கபாலி படத்துக்கு அப்புறம் தினேஷ் நடிப்பில் என்ன ஆச்சரியப்படுத்தின படம் இது. அம்மா மேல அதிக பாசம் இருக்கிற ஒரு லோயர் மிடில் கிளாஸ் குடும்பஸ்தன் கேரக்டரை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை, கோபத்தை அவர் கண்ட்ரோல் பண்ற விதமா இருக்கட்டும், அந்த மாரல் டைலமால தவிக்கிற காட்சிகளா இருக்கட்டும், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. முக்கியமாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சீன் ஒன்று வரும். அவங்க அம்மாயிடம் ரொம்ப ரஃபாக பிஹேவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா கையில் சாப்பிட்ற அந்த ஒரு சீனில் ஊர்வசியும் சரி தினேஷும் சரி நிஜமாவே அழ வச்சிடறாங்க. ஒரு டச்சிங்கான சீன். படத்தோட அடுத்த ஹைலைட் மாறனோட கேரக்டர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். தம்பிக்கிட்ட ஈகோ பார்த்து மூஞ்சு கொடுத்து கூட பேசாத அந்த கேரக்டர் ரொம்ப லைவாகவே போர்ட்ரே பண்ணியிருக்காரு. படம் முழுக்க இவர் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டருமே நம்மளுக்கு சிரிப்பு வருது. நைட் ஆனால் தூக்கத்தில் புலம் வருது, அப்புறம் வெடிச்சு எமோஷனில் அழறதுன்னு தன்னுடைய காமெடி டைமிங்கை மட்டும் இல்லை எமோஷன்ஸையும் நடிப்பில் நல்லாவே கொண்டு வந்திருக்காரு. இவங்களுடைய சிஸ்டராக நடிச்சிருக்கிற மெலடி டார்கஸும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இவங்களும் தினேஷும் சேர்ந்து அம்மாவோட சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற அந்த காட்சிகள் ரொம்ப இயல்பாக இருக்கு. ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் கொல்கத்தாவை சுற்றி பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு சினிமாட்டோகிராஃபர் ஜெயந்த் சேது மாதவன். கொல்கத்தாவில் வர கேரக்டர்ஸை தமிழ் பேச வைக்காம பெங்காலிலேயே பேச வச்சது, அதுக்கு இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் போடுறது ஒரு நல்ல டிசிஷன். இது நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை சேர்க்குது. அண்ட் நிஜத்தில் இவங்களுக்கு கொல்கட்டாவில் ஹெல்ப் பண்ண மூர்த்திங்கிற வரையே அதே கேரக்டர் நடிக்க வச்சிருக்காங்க. இனிஷியலி கொஞ்சம் அமைச்சராக அவர் தெரிஞ்சாலுமே கூட இவென்ச்சுவலி அந்த கேரக்டர் அவர் கன்வின்சிங்காகவே புல் ஆஃப் பண்ணிடுறாரு. காணாமல் போன அம்மாவை கூட்டிட்டு வர போகிற பசங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபிக்ஷன், அம்மாவுக்கும் இந்த பசங்களுக்கும் இருக்கிற ஃபிக்ஷன், அண்ட் இதுக்கான காரணங்கள், எமோஷனலி ஹெவியான ஒரு கதையை ஒரு அழுவாச்சி காவியமாக நரேட் பண்ணாமல் இருந்ததுக்கு இயக்குனருக்கு முதல்ல பாராட்டுகள். வயசானவங்கள பார்த்துக்கணும், அவங்களும் குழந்தை மாதிரி தான், அவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும், கேட்கணுன்ற மாதிரி நிறைய மெசேஜஸ் படம் முழுக்க இருந்தாலுமே கூட எதுவுமே ப்ரீச்சியான டோன்ல இல்லை. அண்ட் கேரக்டர்ஸ் எதையும் தேவையில்லாமல் நெகட்டிவாக காட்டாமல் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இல்லாமல் அந்தந்த கேரக்டர்ஸோட சிச்சுவேஷன்லேருந்தே அதை புரிஞ்சிக்க முடியாத மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் பசங்களுக்காக அம்மா என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்கன்றது மட்டும் காட்டாமல் அம்மாவுக்காக பசங்க என்ன கஷ்டப்பட்டாங்கிறதையும் ப்ராப்பராகவே பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஊர்வசி கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகிற காட்சிகள், அவங்களால வர பிரச்சனைகள், அவங்கள டீல் பண்ணுறதுக்கு அவங்க பசங்க பண்ணுற விஷயங்கள்னு அடுத்தடுத்த சம்பவங்கள் ஓரளவுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிடுது. அண்ட் நான் லீனியராக இந்த கதையை நரேட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட கியூரியாசிட்டியை இயக்குனரை ஹோல்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. தென் மூர்த்திங்கிற கேரக்டர் அவர் ஓயாம பண்ணுற உதவிகள், தினேஷுக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் இருக்கிற ஈக்குவேஷன், அண்ணன் தம்பி மனசு விட்டு பேசுகிற அந்த ஒரு சீன், தினேஷ் தன்னோட அன்னிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற அந்த ஒரு ஷாட்னு படம் முழுக்க ஒர்க் ஆகிற நிறைய டச்சிங்கான மூமெண்ட்ஸாக ஃபீல் பண்ணியிருக்காரு இயக்குனர். பட் 2.5 மணி நேரம் ரன் டைம்ங்கிறது இந்த படம் கொடுக்க விரும்புகிற எந்த விதமான இம்பாக்டையுமே டைல்யூட் பண்ணிடுதுங்கிறது தான் இந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தையே திரும்ப வெவ்வேறு விதமாக சொல்லிட்டே இருக்காங்க. யூ கான்ட் லாஃப் அட் த சேம் ஜோக்குன்னு சொல்கிற மாதிரி யூ கான்ட் க்ரை அட் த சேம் ட்ராமா இல்லையா. கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் அது கம்மி பண்ணியிருக்கலாம். முக்கியமாக ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் ஒன்று வருது, ஒரு மாண்டேஜ் பாடலே அதை கடந்து போயிருக்கலாம். ஆனால் அது நீண்டுகிட்டே போகுது. ஸ்டேஜிங்காகவும் சில காட்சிகள் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். தென் டோனலாக இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படமாக இருக்கணுமா, இல்லை சினிமாத்தனங்கள் நிறைஞ்ச ஒரு சென்டிமெண்ட் படமாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் படம் முழுக்க இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த டோனல் ஷிஃப்ட்டுங்கிறது பல இடங்களில் ரொம்ப ஆடாக வெளிப்படையாகவே தெரியுது. ஊர்வசி அவங்க வர காட்சிகள் ரொம்ப நேச்சுரலாக ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த சீன்லேயே ஹெவியான பிஜிஎம், பயங்கர சோகமான மாடுலேஷனில்
இடத்துல ஒரு பாட்டு இல்லைனா அம்மா சென்டிமெண்ட்டை உணர்த்துற மாதிரி அம்மாவோட முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்னு போட்டு நம்ம சினிமா தான் பார்க்குறோம் நம்ம ரியலைஸ் பண்ண வச்சு ஒரு உலுக்கி விட்டுறாங்க. இந்த இன்கன்சிஸ்டன்சி படத்தோட நம்மளை கனெக்ட் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் இந்த ஜே பேபி இன்னும் கூட பெட்டரான இயல்பான ஒரு ட்ரீட்மெண்ட், ஷார்ப்பான எடிட், சோகத்தை பிழியாத இசை இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இதை விட பெரிய இம்பாக்டை பெட்டரான இம்பாக்டை கொடுத்துருக்க வேண்டிய படமாக இருக்கும். இப்போதைக்கு ஊர்வசியோட ஒரு அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற லைக்கபிளான படமாக இருக்குது. அவ்வளவே. என்ன மாதிரி அம்மா மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து எமோஷனலாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலுமே கூட படத்தில் அந்த மானா கெட்ட வார்த்தை நிறைய இடங்களில் வருது, கவனத்தில் வச்சுக்கோங்க.